அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. நான் உங்கள் மாயு. எஸ், இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா ரோட்டில் தான் நிற்கிறோம். ஆனால் பாஸில் தான் நிற்கிறோம். பாஸில் எப்போ நீங்கள் எங்களை காரில் தான் பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டி நடந்து கூட போயிருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் ட்ராமில் போக போகிறோம். ட்ராமில் எங்கே போக போகிறோம்னா மின்ஸ்டருக்கு தான் போக போகிறோம். மின்ஸ்டர்ன்றது ஸ்விஸில், அதாவது பாசலில் ஒரு பாசலில் வந்து பாரம்பரியத்தில் உண்டு. பாரம்பரியத்தில் உண்டு பாரம்பரியம் பெற்ற ஒரு தேவாலயம், சர்ச். ஸோ அது வந்து க்ரோஸ் பாஸ் இல்லை, அது க்ரோஸ் பாஸில் இருக்குது, கிளைம் பாஸில் இருக்குது. க்ரோஸ் பாஸில் தான் இருக்குது, கிளைம் பாஸில் இல்லை. க்ரோஸ் பாஸில் இருக்குது, க்ரோஸ் பாஸில் தான் இருக்குது. க்ரோஸ் பாஸ் கிளைம் பாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். க்ரோஸ் பாஸ்ன்றது பெரிய பாசல், கிளைம் பாஸ்ன்றது சின்ன பாசல். இங்கே வந்து பாஸில் 2 விதமாக பிரிக்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்க போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து மாதம் நாங்கள் வேறொரு வீடியோவில் சொல்லியிருப்போம் தானே, மாதம் வந்து டிக்கெட் எடுத்து வச்சுருப்பாங்க எல்லோரும். ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும். ஆனால் நாங்கள் வந்து காரில் ட்ராவல் பண்ணுறதுனால, நடந்து ட்ராவல் பண்ணுறதுனால நாங்கள் அந்த டிக்கெட் எடுக்கலை. ஸோ இது வந்து எப்படின்னா, சின்ன பிள்ளைகளுக்கு 6 வயது மட்டும் ஃப்ரீ. இப்போ நாங்கள் பெரிய ஆக்கள் கூர் ஸ்ட்ரைக்கேனா 4 ஹோல், நாங்கள் 4 ஹோல் போயில. நாங்கள் 5 எடுத்து ஆகணும். 2 பேர் என்ற படியாக என்ன இது 2 பேருக்கு எடுப்போம். அடுத்து நாங்கள் ட்வின்ட்டில் தான் பே பண்ண போகிறோம். ட்வின்ட்டுன்றது ஜிபே மாதிரி, ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஜிபே அதுகள் மாதிரி தான். ஸோ இது நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டோம்னா பாருங்கள், இப்போ ஸ்டேட்டிங்கும் பண்ணிட்டுது. ஓகே, எனக்கு இது இப்போ கிடைச்சிட்டு பாருங்கள், டிக்கெட் இப்போ கிடைக்குது. ஸோ 2 டிக்கெட். அப்போ 2 டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இப்போ மின்ஸ்டருக்கு போவோம். நாங்கள் வந்து எங்கள் இடத்துல இருந்து 3ஆம் நம்பர் ட்ராமில் போனால் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ மின்ஸ்டர் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க. அப்படியே ட்ராம் ஸ்டேஷனுக்கு போவோம். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால ப்ரொவிசோரிஷன்டா தற்போதைக்கு தற்காலிகமாக இது போட்டு வச்சுருக்காங்க. நில்லுங்க, உங்களுக்கு ஒரு மைக்கு தாரேன். மேடை மாதிரி போட்டு அப்படியே ட்ராம் ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அது மாதிரி செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க போவோம். அங்கே மஞ்சள் கோட்டில் மாற இல்லை, மஞ்சள் கோட்டை இல்லை, இதுதான் மாறுற இடம். இங்கே ட்ராம் எல்லாம் என்ன டைமுக்கு வருமானெல்லாம் போட்டிருப்பாங்க. இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறபடியால் போட இல்லை, இல்லைன்னா போட்டிருப்பாங்க என்ன டைமுக்கு வரும். வருது, அதோ வருது. இதுதான் இந்த பிளான். இங்கே பாருங்க, இதுதான் ட்ராம் பிளான். ட்ராம்கள் எப்படி வரும், என்ன டைம் போகணுன்றது பார்க்குறது. காலம் 5 மணிக்கு, 5:12, 5:30, 5:30, 40, 53, இந்த 6 மணி, 6, 8, 6, 15. ஆனால் சனிக்கிழமைக்கு பார்க்கணும். நாங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை, அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும். இது சனிக்கிழமை, அது ஞாயிற்றுக்கிழமை ப்ளஸ் அந்த ஏதாச்சும் கவர்மெண்ட் ஹாலிடேண்டா. அதாவது பாசல் மின்ஸ்டரை பற்றி சொல்லணுமெண்டா, பாசல் நகரினுண்ட மிகவும் பிரபலமான அடையாளங்களில் உண்டு. பாரம்பரிய இது இல்லை, பிரபலமான அடையாளங்கள் பாசலில் பிரபலமான அடையாளங்களில் உண்டு. நாங்கள் போகிற ட்ராம் வருது. அது 2 ட்ரக்காக இருக்கணும். இப்போ அந்த வேலை நடக்கிற ஒரு ட்ரக் எல்லாம் பாலத்தை போட்டிருக்கணும். ஸோ இப்போ இதில் நாங்கள் பிரேக் பண்ணுவோம். நாங்கள் ட்ராமுக்கு ஏறணும்ல. சார் சரி, ட்ராமுக்கு ஏறுறதையும் காட்டுவோம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நல்ல வெதராக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, ஒக்கையும் இல்லை, ஓகேயாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் வேர்க்குது அண்ட் செம்ம டயர்ட். அதோட நான் இன்னொன்று சொல்லணும், இது வேணுமென்று வீடியோ டிலீட் பண்ணி போட்டு திருப்பி இன்னொரு காரனை ஏற்றி உடம்பு குறைக்க வைக்கிற பிளான் இது. அந்த கறி நான் பட்ட பாடு எனக்கும் வியாக்கும் தான் தெரியும். நாங்கள் 2 பேரும் பட்ட பாடு.
இல்லை நான் சொல்லியிருப்பேன் அதை ரிகவரி பண்ண ட்ரை பண்ணுறேன்ட்டு ரிகவரி ஆகலை, ட்ரை பண்ணியும் ரிகவரி ஆகலை. அது ஃபுல்லாக ஃபோர்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படி இருந்தும் எடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நாங்கள் மறுபடியும் போகிறோம் அந்த இடத்துக்கு. அண்ட் இன்னொன்று, இப்போ செப்டம்பர் அக்டோபர் வந்து ஹேப்ஸ் ஃபேரின்னு வருது. இங்கே பாருங்கள், அவரே நிற்பார நீங்கள் யோசிப்பீங்க. அங்கே பாருங்கள், அங்கேருந்து ராம் வருது. ட்ரெயின் வாய்தான் ஒரு தண்டபாலம். இந்த ட்ரெயின் போனால் பிறகு தான் எலக்ட்ரிக்கில் ஓடுது. இது எலக்ட்ரிக்கில் ட்ரெயின் வந்து ட்ராம்னு சொல்கிறது. இல்லை, மேலே கரண்ட் தானே, சாரி கரண்ட் கம்பியில் ஓடுது. எலக்ட்ரிக் தான். யார் மேலே கரண்ட் கம்பி? நார்மலாக 2 ட்ராக் கணக்கில் 2 போய்க்கொள்ளும். இப்போ அந்த ஒரு ட்ராக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்க முடியாது. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏன் நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவங்க புது ட்ராம் கொண்டு வரும்போது அவங்க வந்து அதை புதுசாக செய்து கொள்வாங்க. இந்த ட்ராம் வந்து படியாக. அண்ட் செகண்ட் திங் வந்து இப்போ ஃப்ரான்ஸுக்கும் ட்ராம் விட்டுருக்காங்க. ஸோ அங்கேயும் கொஞ்சம் இந்த ட்ரக்கை வந்து நீட்டுறதுனால அது அங்கே. ஆனால் காரணம் இன்னொன்று தெரியுதா, நீங்கள் ஸ்னோவை கொட்டைக்கில் ஸ்னோவை கரைக்கிறதுக்கு உப்பு தூவாங்க. தண்டவாளம் எல்லாம் இரும்பில் தானே இருக்குது. இப்போ இரும்பு கடல் பிடிக்கிற இடத்த பார்த்து அப்படியே ஃபுல்லாக கிளப்பிட்டு புதுசாக வைப்பாங்க. ஒவ்வொரு இடத்த போகிறதுக்கும் ஒவ்வொரு ட்ராம் இருக்குது. இது பீர்ஸ்ஃபெல்டன் ஹார்ட்டுக்கு போகுது. இது ஃப்ரான்ஸ்லேருந்து பீர்ஸ்ஃபெல்டன் ஹார்ட்டுக்கு போகுது. நாங்கள் பின்னாடி வருவோம். நாங்கள் நல்லா பின்னாடி போவோம். நாங்கள் நல்லா பின்னாடி வந்துட்டோம். இருக்கலாம், ஏன் நாங்கள் நிற்கணும், இருக்கலாமே. அப்புறம் சொல்லுங்க மயோ, வேலையிலேருந்து விடிய 2 மணிக்கு தான் வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்கே வாங்களேன், கிட்ட வாங்களேன். ஓகே, கிட்ட வாங்களேன், கிட்ட வாங்க. என்ன மணக்குது? கிட்ட வாங்க. என்ன உனக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நீங்க இதை எதிர்பார்க்கல தானே? எப்போ இதுதான் அந்த கனஃபெல் பார்க். இது ஒரு காலத்துல மயானமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல, அவரும் சீரியஸா மணந்து பார்த்து இல்ல ஒன்றும் மணக்கலையா. அங்கே பாருங்க எப்படி இருக்காருன்னு. இப்ப தொப்பி தொப்பி தொப்பி. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா? இடத்தை காட்டல, அவரை காட்டுறதுக்காக தான் அவர் நிற்காரு. சரியா? இருங்க, ஜூம் பண்ணி காட்டுவோம். ஐயோ, அப்படித்தானே இருட்டா இருக்கு. கருத்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப கருத்துட்டீங்க. ஸோ இதில் நான் கட் பண்ணுறேன். அங்கே போயிட்டு தொடருவோம். ஸோ என்ன பையா, எந்த கலருக்கு வந்துட்டீங்க? கஷ்டம்தான். அது என்ன ஆம்பளைக்கு நிறம் தேவை, பொம்பளைக்கு மட்டும் நிறம் தேவை? ஏன் கட்ட முடியாது? அப்படியா? சொல்லவே இல்லை. எங்கள் ஆக்கள் வராங்க, கட் பண்ணுவோம். என்னது சொன்னது? அப்போது எல்லாருக்கும் உலகத்தில் அன்றைக்கு மைக் வேசிது வேசிது அது தெரியாதான். வேசி சொல்லுங்க. சொன்னாங்க அன்றைக்கு நாங்கள் பட்ட பாடங்களுக்கு தான் தெரியும். அப்போ
கிட்டத்தட்ட 800 படி ஏறணும். 800க்கு மேற்பட்ட படி ஏறணும். படி இருந்தாலும் ஏறலாம். அது போறன மாதிரி இப்படி ஏறணும், இப்படி ஏறணும், சுத்தணும். அது இன்னைக்கு விஐலாவ தான் வந்திருக்கோம். பிள்ளையை கூட்டிட்டு வந்து காட்டியாச்சு. இல்லை அந்த கவலை எனக்கு சொல்லி படுத்தி போட்டாரு. பிள்ளையை கூட்டிட்டு போனோம் அன்னைக்கு. பிள்ளை பார்த்துச்சு, சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ அதுதான் எனக்கு ரொம்ப கவலை. என்னன்னா அவன் விட்ட டைலாக்ஸ் இருக்கு. என்னப்பா என்னது கீழே நல்ல காலம் அந்த வீடியோ அடைஞ்சது இல்லை அப்படி இப்போ கழுது என்ன மாதிரி மொக்கையில படிச்சிருப்பீங்க. இல்லை சொல்லுவா என்ன கீழே நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த என்ன வீட்டை நிம்மதியாக என்ன கொண்டு மேலே ஏற்றி சாகடிக்க பார்க்குறீங்களா? அது மாதிரி இன்னைக்கு நான் தான் டைலாக் கொண்டு வந்தேன். என்ன பாடம் இப்போ நாங்கள் போகும்போது ஸ்பாலண்டோரும் தெரியும். நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்பாலண்டோர் வீடியோ போட்டுருப்போம் தானே. ஸ்பாலண்டோரும் தெரியும். அண்ட் இது வந்து 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 15ஆம் நூற்றாண்டில் தான் கட்டி முடித்தவங்க. சரியா? சிறப்பு தெரியுமா? அந்த சிறப்பு வந்து சிவப்பு மணலால் கட்டப்பட்ட அடுத்த ரெட்டை கோபுரம் இருக்குது. அதுக்கு 2 கோபுரம். ஒன்று கேயோர்க் ஸ்டூர்மன் சொல்லுவாங்க. அதாவது கேயோர்க் கோபுரம், இன்னொன்று மார்த்தின் கோபுரம். மார்த்தின் ஸ்டூர்மன் நாங்கள் பார்ப்போம். போன முறை கேயோர்க் ஸ்டூர்மன் தான் போனாங்க. இந்த முறை அதுக்கு போவோம். எனக்கு மோஸ்ட்லி ஏனோ தெரியல கூடுதலாக எல்லாரும் மார்த்தின்ஸ் கோபுரத்துக்கு தான் ஏறுவாங்க. ஏனோ தெரியல உச்சத்து வரைக்கும் நீங்கள் போகலாம். அண்ட் அதோட சிறப்பு என்னென்னா நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாசல் முழுக்கவும் தெரியும். சரியா? அண்ட் அடுத்து அது மட்டும் இல்லை, அந்த நாங்கள் காட்டின ரைன் நதி அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. அந்த பாசல் கிளைன் பாசல் க்ரோஸ் பாசல், அதாவது சிறிய பாசல் பெரிய பாசல் என்று பிரிக்கிற விஷயத்தையும் அங்கேயே நான் காட்டிக்கொள்கிறேன். அண்ட் இது இருக்கிறது க்ரோஸ் பாசல் தான், கிளைன் பாசல் இல்லை. நீங்கள் கிளைன் வீடியோ ஆதாரம் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க கிளைன் பாசல் இல்லை, க்ரோஸ் பாசல் இல்லை, கிளைன் பாசல் இல்லைப்பா. அதான் நாங்கள் இப்போ இதில் தானே இருக்குது. நாங்கள் ரைரோசம் இருக்கே தாண்டினா தானே கிளைன் பாசல் வருது. இப்போ நாங்கள் க்ரோஸ் பாசலுக்கு தானே இருக்கோம். அங்கே ஸ்பாலண்டோரில் இன்றைக்கி ஏதோ நடக்குது. அந்த பழைய காலத்துல கோபுரத்துக்கு நின்றவங்க நின்ற மாதிரி நிக்காங்க. வாசல் கார்டன் நடக்குது. அதாவது வாசலுக்கு சிறப்பான இது உண்டு. இங்க பாருங்க. ஓ நிற்கிறாங்க. ஓகே. அண்ட் கூடுதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாசலில் தான் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. பாசல்லையும் இருக்குது. அப்புறம் பாருங்க எவ்வளோ நிலமாக இருக்குன்னு படம் போடுவாங்க. இந்த ஸ்டேஷன் முந்தியெல்லாம் உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் வந்த காலத்துக்கு மாற்றிட்டாங்க. நாங்கள் பஸ்ஸுக்கு சரி ட்ராமுக்கு சரி சாப்பிடலாம் குடிக்கலாம். அதுக்காக சோத்தெல்லாம் கட்டிட்டு வர இல்லாது. ஸோ ஐ மீன் ஜூஸ் எதுவும் குடிக்கலாம், தாகமிட்டா குடிக்கலாம் தண்ணியெல்லாம். அண்ட் இது டஸ்ட்பின் வச்சுருந்தவங்க. அது தெரியும் தானே, எல்லாரும் எல்லா நாட்டுக்காரரும் சேர்ந்து என்ன நடக்கும்னு. எல்லாரும் இல்லை, அந்த சில பேர் இருக்காங்க தானே சாப்பிட்டு குப்பையில் போடுறது அப்படியே சைட்டில் வச்சுட்டு போவாங்க. ஸோ அதனால ஃபைன் அடிக்க தொடங்கிட்டாங்க. அண்ட் கேமராக்கள் பூட்டி இருக்கு. அண்ட் இன்னும் 2 அது இப்போ இல்லை. அண்ட் கூடிய சீக்கிரம் ஒருத்தருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் டெடிகேட் பண்ணிக்கொள்கிறோம். ஒரு உறவுக்கு, ஒரு ஆளுக்கு. எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் வந்து ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுறீங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க, அதாவது எனக்கு டிஎம் போட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை போட சொல்லி. வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் மயுவை வச்சு எடுத்து கண்டிப்பாக போடுறேன். அவங்க எதிர்பார்த்தவங்க. ஸோ அதையும் காட்டுவோம்.
என்னன்னா வார்த்தையை விட கொஞ்சம் யோசிச்சு உங்களால முடியாதா? முடியும். என்னாலேயே முடிஞ்சது, உங்களால முடியாதா? ஆசையா? ஜிம் ஜிம் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி நடந்துக்கணும். அதில் ட்ராம் வந்ததுன்னா அதில் போகலாம். அந்த சிட்டி பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரேப்போ சாப்பிடணும், விடிய 2 மணிக்கு வந்து திடீர்மா. அதாவது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு 2 மணி 3 மணிக்கு பசிக்கும் என்ன காலங்காத்த. அப்போது அதுவும் சும்மா பசிக்காது, என்ன பசிக்க தெரியுமா, ஒரேப்பா சாப்பிடணுன்னு. அப்போ அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கல, அது தண்ணி ஒரேப்பா சாப்பிட்றதுக்கு. அப்போ இங்கே சிட்டி பாயிண்ட் வந்து டுருமென்னு சொல்லுவாங்க, அதாவது டுருமெல கபாப். அதை வந்து நல்லா ஸ்பைசி போட்டு எடுப்போம். இந்த தண்ணி அடிக்கிறது கூலி தாங்களே செய்யும். அது வந்து ஒரு பிரபலமான இடம். அதாவது தண்ணியிலேயே எங்கும் அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை நாங்கள் வரைக்கும் என்ன நடந்துருக்கோம், ஃப்ரீஸாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இறங்கணும் நாங்கள். ராமிங்க தான் போவோம், நாங்கள் அங்கே போனோம். பாருங்க தண்ணியை விட்டுட்டு போறாரு. அது ஏன் போற தெரியுமா? ஓடி போறது காரணம் பயம். அரவாசி பயத்துல இல்ல, நான் சொன்னேன் பயத்துல தான் சில பேர் எஸ்கேப் ஆவாங்கன்னு. இது புதுசா வந்த ட்ராம். இது வந்து பாசலாண்ட்ல ஓடுது. வடிவா காட்ட சொல்றாரு. நன்றி சொல்லி விட்டதுக்கு. தமிழ் தெரிஞ்சா நாங்க கதைக்காம விடுற ஆக்கள் இல்லையே. இந்த யூபிஎஸ் பின்னுக்கு தெரியுதா? அதுதான் இல்லாமல் நினைக்கிறேன் ஸ்விஸ் பேங்க். ஆனால் ஸ்விஸ் பேங்க் கிடையாது, ஸ்விஸ்ல இருக்கிற ஒரு பேங்க். டெஸ்லா இங்கே வாங்குமே. டெஸ்லான்னு சொல்றாங்க. ஓகே, பட் அது ஃபுல்லாக எலக்ட்ரிக் கார். சரியா? நீங்கள் கண்டிப்பாக பிரேக் பண்ணி ஆகணும். அடுத்து தெரியும் தானே, அந்த என்ன சொல்கிறது, சார்ஜ் பண்ணுறதுக்கு இடம் தேவை. அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளா? டெஸ்ட் ட்ரைவ் பண்ண எடுத்து பார்க்க போகிறீங்களா? இதுதான் சிவிஷ் அந்த சமங்கிட. அதாவது இங்கே வந்து பதிவு திருமணம் நடக்கிற இடம். நீங்கள் பதிவு எடுக்கிறது அல்லது கிபுட்ஷைன்ன்றது பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறது எல்லாம் இங்கே தான். கிட்டத்தட்ட கச்சேரி மாதிரி தான். ஸோ நாங்கள் வர வேண்டிய இடம் வந்துட்டோம். அங்கே பாருங்க. அதாவது 2 உயரமான கோபுரம் சொன்னேன் தானே, அந்த தொங்கல் மட்டும் நாங்கள் போக போகிறோம். உங்களை கூட்டிட்டு போகிறேன் வாங்க. அப்படி ஆனால் ஒன்றும் செய்யலாம். நான் உங்களுக்கு அப்படி ஏலான்னா நான் மேலே இருப்போம், நீங்கள் கீழே இருந்து எடுத்தாலும் தெரியும். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், வாங்க. அது நல்லா இருக்கு அந்த ஐடியா. அப்படி செய்வோம். நீங்க ஏறுங்க வேணா. நான் அப்படி செய்ய வேணாம். துஹூன் ஷாவ் நீங்களும் வாரீங்க. ஓகே. ஏன்னா கீழே இருந்து நான் வந்து மெயினாக நிற்கிறேன், நீங்கள் வந்து கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுங்க எடுக்கிறத. சரியா? நல்லா இருக்கும். ஒன்று செய்யிருக்கலாம். வியா கேட்டேன் வாமாண்டு. அம்மா நான் மறுபடியும் ரெடி இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனால் அவளை கூட்டிகிட்டு வந்து இதில் ஸ்டூலை போட்டு இதில் கொடுத்துருக்கலாம், கேமரா பிடிச்சி கொண்டுறமாண்டு. சரி வாங்க போவோம் அப்படி. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை தானே. ஸ்விஸ்ல வந்து வாசலில் சரி வேறு மாநிலத்தில் சரி ஹாலிடே ஓவர், சம்மர் ஹாலிடே முடிஞ்சுது, விடுமுறை முடிஞ்சுது. ஆனால் வேறு இடங்களில் ஃப்ரான்ஸ் சரி வேறு இடங்களில் ஃப்ரான்ஸ் சரி ஜெர்மன் சரி
அண்ட் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு நாடுகளில் இன்னும் முடியல. ஸோ அப்போ அவங்க ஃபிஸுக்கு வந்திருப்பாங்க. ஸோ டூரிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வேறி உங்களுக்கு யாருமே என்ன கடுப்பு இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து தீர்த்துடுங்க. சரியா? ஐ மீன் அதோட இது படி இல்லை பார்க்க போனோம். கோழி கூட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படித்தான். அந்த இப்படி தான் போகணும். யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று காட்டுறேன்.